முந்தின நாள் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு பிளான் பண்ணி படுத்தாலே அந்த நாள் தான் பார்த்திங்கன்னா எனக்கு லேட் ஆகும். எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் எப்படியான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் நான் எழுந்து வரும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:50. பால் ஊற்றவே இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் 5:40 5:50க்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க சொசைட்டி. இதுக்கப்புறம் எங்கே பால் ஊற்றுன்னு சொல்லிட்டு நானும் எழுந்து பால் கறந்து வச்சுட்டு சரி தயிர் போட்டுக்கலான்னு பால் கறந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு நிலைவாசலாக விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி திருவண்ணாமலையில் சொல்லவே வேணாம், எக்கச்சக்க கூட்டம். நேற்றே பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து எக்கச்சக்க கூட்டம் கிளம்பிடுச்சின்னு சொல்லி நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. நாங்களுமே வந்துட்டு திருக்கழுக்குன்றம் வந்து கிரிவலம் போவோம் எல்லா டைமும். திருவண்ணாமலைக்கான இது வரைக்கும் போனதே கிடையாது. இன்றைக்கி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் செம்பருத்தி பூ வச்சுருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவில் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குங்க. செம்பருத்தி பூ வந்துட்டு அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா மொட்டோடு வச்சேன்னா நான் கொஞ்சம் நேரம் வெளியிலேருந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூத்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி அதை பறித்து நம்ம சாமிக்கிட்ட வைக்கும் போது நம்ம என்ன வேணுமோ அதை வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்துருவாரு. ஏன்னா நம்மளோட எஃபோர்ட் அதில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஃபோட்டோஸ்லாம். ஏன்னா அதை விரியும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நான் மொட்டை வச்சுட்டு விரிஞ்சோடனே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. தெரியாத நிறைய பேர் வந்து செம்பருத்தி பூ வந்து யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை தான் வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் வைப்பேன். ரொம்ப வந்து ஸ்பெஷல். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே இருந்துச்சுன்னா வச்சு பாருங்கள். சூப்பராக இன்றைக்கி வந்து காலைல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் எங்கள் குலதெய்வ கோவிலையும் வந்து ஒரு குட்டி பூஜை இருந்துச்சு. அழகாக கோவிலில் சாமி எல்லாத்தையும் அழகாக புது ட்ரெஸ்லாம் மாற்றி சூப்பராக பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூஜை வைப்லேயே போயிட்டே இருந்துச்சு. அதனால் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வீடியோ லைக் கொடுங்க. பாய்.